நாம முதல்ல போட்ட திட்டப்படி பூஞ்சோல கிராமத்து கோவில் நகை அந்த அம்மன் உடம்புலே தாண்டா இருக்கு. இன்னும் நம்ம கைக்கு வரல. புரியுதா? கவலைப்படாதீங்க. என்னைக்கா இருந்தாலும் அந்த நகை உங்களுக்கு தான் சொல்ல. பார்த்து ஜாக்கிரதை. அப்போ உஷாரா இருங்கடா. அட ஏன் சலிச்சுக்கிற? நல்ல மாதிரி நடிச்சு உன் பொண்டாட்டியை நம்ப வச்சிட்டல. அதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? நீ சொல்றதெல்லாம் சரி, வேற என்ன செய்யறது உத்தேசம்? வேற என்ன, கொஞ்சம் கொஞ்சமா அவளுடைய சொத்து எல்லாத்தையும் புடுங்கிட்டு அவளை போட்டு தள்ளிட வேண்டியதான். என்னங்க, என்னாச்சு உங்களுக்கு? வந்ததுல இருந்தே பாத்துட்டு இருக்க, ஒரு மாதிரி இருக்கீங்க. ஏதாவது பிரச்சனையா? பாரு, நம்ம ஒண்ணு நினைக்க தெய்வம் ஒண்ணு நினைக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆமா. இப்ப எதுக்கு இதை கேக்குறீங்க? காரணத்தோட தான் கேக்குறேன் பாரு. என் பிளான், எதிர்பார்ப்பு எல்லாமே இப்படிதான் நடக்குது. எனக்கு நீங்க என்ன சொல்றீங்கன்னே புரியல. கொஞ்சம் புரியுற மாதிரி தான் சொல்லுங்களேன். சைலஜாவோட வாழ்க்கையில நடந்த சோகம், திருப்பம் எல்லாமே உனக்கு தெரியும் இல்ல? ஷைலஜாக்கு என்னங்க, அவ புருஷன் தான் அவ எதிர்பார்த்த மாதிரி நடந்துக்கிறாருல்ல, அப்புறம் என்ன? அப்படிதான் நம்ம எல்லாரும் நம்பிக்கிட்டு இருந்தோம். ஆனா உண்மை அது இல்ல. பாரோ நல்லவனா திருந்துற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கான். அப்படி நடிச்சு அவ சொத்து பூரா சுருட்டுதான் அவனோட திட்டம். நிஜமாவா சொல்றீங்க? நடந்ததை நீயே பாரு. பாரு பாரோ, பாரு. பரவாயில்லையா? கொண்டாடிய கவுத்துட்டா. அவன் எங்கண்ணா கவுண்டா? பேங்க்குக்கு போய் 5 லட்ச ரூபா பணத்தை டிராப் பண்ணிட்டு வான்னு ஒரு செக் கொடுத்தான். அது சரி. பணத்தை எடுத்துட்டு வரும்போது பாதியில திருடிட்டு போயிட்டான்னு ஆட்டையை போட்டேக்கோ. எப்படின்னு? ஆடா நீ தொழிலுக்கு புதுசுடா. நமக்கு இதே தானே, ரொம்ப நாளா செய்யறோம்ல, அதான். என்ன ஒண்ணு, சொந்த வீட்லயே கொள்ளை அடிக்கிற மாதிரி ஒரு கொடுமை எதிரிக்கு கூட வரக்கூடாது. என்னென்ன பண்றது? நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். அட ஏன் சலிச்சுக்கிற? அதான் நல்ல மாதிரி நடிச்சு உன் பொண்டாட்டியை நம்ப வச்சிட்டல. அதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? நீ சொல்றதெல்லாம் சரி, வேற என்ன செய்யறது உத்தேசம்? வேற என்ன, கொஞ்சம் கொஞ்சமா அவளுடைய சொத்து எல்லாத்தையும் புடுங்கிட்டு அவளை போட்டு தள்ளிட வேண்டியதான். பாத்தியா பாரு, சைலஜாவோட வெல்விஷரா இருக்கிற நமக்கு இவ்வளவு அதிர்ச்சியா இருக்குன்னா சைலஜாவுக்கு எப்படி இருக்கும்? பாவங்க அவ. ஏங்க, இது எப்படி உங்களுக்கு கிடைச்சது? நீங்க எப்படி அங்க போனீங்க? நான் கார்ல போயிட்டு இருந்த பாரு, சடனா கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு. கடவுளை பார்த்துதாங்க உங்களை அங்க அமைச்சிருக்காரு. இங்க பாருங்க, இந்த விஷயத்த உடனே ஷைலஜா கிட்ட சொல்லி அவளை ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க சொல்லுங்க. எப்படி எப்படி பாரு சொல்றது? இப்பதான் ஒரு அளவுக்கு ஷைலு மனநிலை தேறி வந்திருக்க. இந்த நேரத்துல இது சொன்னா அவளால தாங்க முடியாது பாரு. நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். பாவம், அவளால இந்த கொடுமையை தாங்கிக்க முடியாதுங்க. அதான் பாரு, எனக்கு குழப்பமா இருக்கு. சொல்லவும் முடியல, சொல்லாம இருக்கவும் முடியல.
இப்போ நான் என்ன செய்யறதுன்னு ச்சே, எனக்கே புரியல பாரு. ஒரு பொண்ணுக்கு ஹெல்த் முக்கியம்தான், ஆனா அதே நேரத்துல அவளோட வாழ்க்கை அதை விட முக்கியம் இல்லையா? You're right. இங்க பாருங்க, எது எப்படி இருந்தாலும் சரி, இந்த விஷயத்தை பத்தி நாம பக்குவமா ஷைலஜா கிட்ட சொல்லித்தான் ஆகணும். எப்படி பாரு சொல்றது? கொஞ்சம் பொறுமையா இருங்க, ஏதாவது யோசிச்சு ஒரு நல்ல முடிவா எடுப்போம். பாரு, எப்படியாவது ஷைலுவை இந்த ஆபத்துல இருந்து காப்பாத்தியே ஆகணும். தைரியமா இருங்க, இந்த விஷயத்துல உங்களுக்கு துணையா நான் இருக்கேன், போதுமா? முதல்ல நீங்க தைரியமா இருங்க. ம். ஐயா நீங்க கொஞ்சம் இங்கே இருங்க. சரிங்க. ஆ. வாங்க போவோம். இந்தப்பா. நான் கிளம்புறேம்மா. அடடே வாங்க வாங்க. வணக்கம் தம்பி. வணக்கங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். வாங்கம்மா. வணக்கங்க. வா மஞ்சு. என்ன இப்படி திடீர்னு? பங்காளி பையன் ஒருத்தனுக்கு கல்யாண விசேஷத்தில் கலந்துக்கிட்டு அப்படியே உங்களையும் பார்த்துட்டு போகலான்னு வந்தோம். ஓஹோ சரி வாங்க உள்ள போலாம். ஆ. உள்ள வாங்க. அப்பா இவர்தான் பூஞ்சோல கிராமத்தோட தலைவர். வணக்கம். வணக்கம். அவங்களோட ஒய்ஃப், வணக்கங்க. இவங்க டாட்டர். வணக்கம். வணக்கங்க. இவங்க தான் என்னோட அம்மா அப்பா. வணக்கம். வணக்கம். வணக்கம்மா. சரி நீங்க பேசிட்டுங்க. ஆஃபீஸில் அர்ஜென்ட் மீட்டிங் இருக்கு, முடிச்சு நான் ஈவினிங்காக வந்துடுறேன். நாங்களும் அந்த கல்யாண விசேஷத்தில் கலந்துக்கிட்டு சாயந்தரமா வீட்டுக்கு வரோம். தாராளமாக போயிட்டு வாங்க. ஆ. ஆனால் கண்டிப்பாக ஈவினிங் வந்துருங்க. நிச்சயமா. 2 நாள் தங்கிட்டு தான் போகணும். சரி. அப்பா பேசிட்டுங்கப்பா. வாங்க, முதல்ல உட்காருங்க. வாம்மா. அம்மா, அவங்களுக்கு குடிக்க ஏதாவது கொண்டு வா. உங்களை பார்த்தது இல்லையா தவிர உங்களை பத்தி, உங்க பெருந்தன்மையை பத்தி, ஊர்ல உங்களுக்கு இருக்கிற செல்வாக்கை பத்தி என் பையன் நிறைய சொல்லியிருக்கான். எங்களை பத்தியெல்லாம் தம்பி உங்ககிட்ட சொல்லியிருக்காரு. ஆனா தன்னை பத்தியும் தன் குடும்பத்தை பத்தியும் அவர் எங்க கிராமத்துல தங்கியிருந்த அவ்வளவு நாள்ல ஒரு நாள் கூட வாய் திறந்து சொன்னது இல்லைங்க. தன்னுடைய படிப்பு, பதவி இது எதையுமே வெளிக்காட்டிக்காம நாங்க சொன்ன வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு ஒரு சாதாரண தொழிலாளியா பரிசல் ஓட்டிக்கிட்டு இருந்தாருங்க. ஐயா உண்மையை சொல்றேங்க, இப்படி ஒரு பிள்ளைய பெத்தெடுத்ததுக்கு நீங்க போன ஜென்மத்துல புண்ணியம் பண்ணியிருக்கணும். உங்களுக்கு கூட ஒரு பொண்ணு இருக்கிறதா சொல்லியிருந்தாரு. ஆமாங்க ஐயா, உண்மையை சொல்லணும்னா உங்க பொண்ணை பத்தி கேள்விப்பட்டதுல இருந்து என் பொண்ணு மஞ்சு அவங்கள பார்க்கணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்கா. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்களே, இப்படி ஒரு பிள்ளைய பெத்துக்க என்ன புண்ணியம் செஞ்சீங்களோன்னு. என் பொண்ணை பாத்தீங்கன்னா அவன் நிலைமைய பார்த்து நீங்க என்ன பாவம் செஞ்சீங்களோன்னு அதே வாயால கேட்பீங்க. சரி, இப்ப அவங்க எங்க இருக்காங்க? உள்ள இருக்கா, வாங்க. ஆ. பொதுவா ஒருத்தருக்கு நல்ல அப்பா அம்மா அமையறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க தான் கொடுத்து வச்சிருக்கிறதா ரொம்ப பெருமைப்பட்டுக்கிட்டோம். ஒருவேளை அளவுக்கு அதிகமா ரொம்ப பெருமைப்பட்டுக்கிட்டோமோ என்னவோ தெரியல. ஆண்டவன் எங்களை ரொம்பவே சோதிச்சுட்டான். ஐயா நீங்க அழக்கூடாது. டாக்டர் என்ன சொன்னாரு? எப்படியும் குணப்படுத்தலான்னு போராடிக்கிட்டு இருக்காரு. அவர் என்ன செய்வார் பாவம். நாங்க கொடுத்து வச்சிருக்கணுமே.
உயிருக்கு உயிரா வளர்த்த பொண்ணு உயிரோட இருந்தோம் அவளை பெத்த சுகத்தை அனுபவிக்க முடியாம தவிக்கிறோமே, இந்த கொடுமை என்னோட விரோதி கூட வரக்கூடாதுங்க. கடவுள் உங்களை கைவிட மாட்டாருங்க ஐயா. உங்களை மாதிரி நல்லவங்களோட பிரார்த்தனை தான் என் பொண்ணை காப்பாற்றணும். கண்டிப்பாங்க ஐயா. இனிமே நானும் எங்க குடும்பமும் பிரார்த்திக்க போறதே உங்க குடும்பம் நல்லா இருக்கணும்னு தான். கொடுமா, இந்தாங்க காஃபி எடுத்துக்கங்க. எடுத்துக்கங்கம்மா. ஐயா, நான் இதை ஏதோ ஒரு பெரிய மனுஷன் தோரணைக்காக சொல்லலை, சுயநலத்தினுடைய அடிப்படையில் தான் சொல்கிறேன். நான் எல்லாத்தையும் விளக்கமாக சொல்லிடுறேன் ஐயா. உங்கள் பையன் எங்கள் கிராமத்தில் தங்கியிருந்த அந்த கொஞ்ச நாளில் என் பொண்ணு உங்கள் பையனை விரும்பியிருக்கா. ஆனால் கடைசி வரைக்கும் உங்கள் பையன் என் பொண்ணோட விருப்பத்தை ஏற்றுக்கவே இல்லைங்க. அதனால் மனசு உடைஞ்சு போன என் பொண்ணு தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்ணியிருக்கா. அதுக்கப்புறம் தான் உங்க பையன் கேள்விக்குறியா இருக்கிற தன்னுடைய கடமையை பத்தியும் சோகமா இருக்கிற தன்னுடைய குடும்ப சூழ்நிலையை பத்தியும் இவகிட்ட எடுத்து சொல்லி கல்யாணம் பண்ணிக்க முடியாத நிலைமையும் விளக்கியிருக்காரு. எங்க பொண்ணு நடந்துகிட்டது வேணா முறையில்லாம இருக்கலாம். அது தெரிஞ்ச உடனே நாங்க முறையோட நடந்துக்கலான்னு தான் உங்களை பார்க்க வந்திருக்கோம். ஐயா, நான் யாருக்காகவும் எதுக்காகவும் யாருக்கிட்டையும் கையேந்தினது இல்லைங்க. இப்ப என் பொண்ணுக்காக உங்ககிட்ட. என்னங்க நீங்க பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு? உங்களோட சம்பந்தம் வச்சுக்க நாங்க எல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும். உங்க பொண்ண எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்க பொண்ணால் ஏற்பட்ட வேதனைய உங்க பொண்ணு தீர்த்து வைப்பான்னு நம்புறோம். எங்களை பொறுத்த வரையிலும் உங்க பொண்ணு எங்க வீட்டு மருமகளா வரதுக்கு எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. ஆனா என் பையனை ஒரு வார்த்தை கேட்டுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். எங்க வார்த்தையை எங்க பையன் மீற மாட்டான். ஆனா கல்யாண விஷயம் பாத்தீங்களா, எதுக்கும் அவங்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். நிச்சயமா கேட்கணும், கண்டிப்பா கேட்கணும். நீங்க 6 அமர உட்கார்ந்து யோசனை பண்ணி ஒரு நல்ல முடிவை சொல்லுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என் பொண்ணு இந்த வீட்டுக்கு மருமகளா நிச்சயமாகணும். அதான். அது நிச்சயமாயிடுச்சுன்னே வச்சுக்கோங்க. நீங்க பேசிட்டு இருங்க, நான் சமையல் ரெடி பண்ணிடுறேன். வேண்டாங்கம்மா, இப்ப நாங்க ஒரு கல்யாணத்துக்கு கிளம்பிட்டு இருக்கோம். சாயந்தரம் வரோம்ல, அப்ப பாத்துக்கோ. நீங்க கண்டிப்பா சாயந்தரம் வந்துருங்க, இல்லைன்னா எங்க பையன் எங்களை கோச்சுப்பான். உங்க பையன் என்னங்கய்யா, என் பொண்ணே கோச்சுக்குவா. அப்ப நாங்க கிளம்புறோங்க ஐயா. நாங்க வரோங்க. வரேம்மா. அப்போ கிளம்புறோங்க ஐயா. வரேன். வாங்க. வாங்கம்மா. உட்காருங்கம்மா. சாரி. எதுக்கு? இல்ல, உங்க குடும்ப சூழ்நிலையை புரிஞ்சுக்காம நான் உங்களை ப்ரப்போஸ் பண்ணுக்க. என் மேல உங்களுக்கு கோவம் ஒன்றும் இல்லையே? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. ட்ரெஸ் மாற்றிட்டு வந்துடுறேன். ஒரு நிமிஷம். என்கிட்ட பேச உங்களுக்கு பிடிக்கலையா? பிடிக்கல நான் எப்போ சொன்னேன்? பிடிக்கும். ட்ரெஸ் மாற்றிட்டு வரேன்.
என்ன என்ன பாக்குற? என்கிட்ட பேச உனக்கு பிடிக்குமா? பிடிக்குமா? மூஞ்சி பாரு, சிடு மூஞ்சி. எப்ப பார்த்தாலும் மூஞ்சி உம்முன்னு வச்சுக்குவேன். இந்த ட்ரெஸ்ல நீ ரொம்ப நல்லா இருக்க. என்ன? போடா. ஐயோ. இந்தாங்க என்னது? லஸ்ஸி. டிஃபன் வேண்டாம், பசிக்கலன்னு சொல்லிட்டீங்க. வெறும் வயித்துல போய் எப்படி வேலை பாப்பீங்க? வெயிலுக்கு இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. குடிங்க. ஒரு நிமிஷம். டைம் என்ன? டைமா? எப்படி தெரியும்? வாட்ச் தான் இங்க இருக்கே. செல்போன்? இந்தாங்க. என்னாச்சுங்க உங்களுக்கு? செல்போன், வாட்ச் எல்லாத்தையும் விட்டுட்டு ஹாஸ்பிட்டல் கிளம்புறீங்க? தெரியாம தான் கேக்குறேன். உங்களுக்கு என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பாரு. இல்ல, நீங்க சமாளிக்கிறீங்க. நேத்துல இருந்தே நீங்க சரியில்லை. நேத்து நைட் சரியா தூங்கல, காலையில பசிக்கல, டிஃபன் வேண்டான்னு சொல்லிட்டீங்க. ஏதோ ஒரு விஷயத்த உங்க மனசுக்குள்ள போட்டு குழப்பிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அது என்னன்னு தான் சொல்லுங்களேன். ஷைலஜா கிட்ட அவ விஷயத்தை எப்படி சொல்றதுன்னு தான் தவிச்சுக்கிட்டு இருக்கேன். ஷைலஜா விஷயம்னா அவ புருஷன் உண்மையிலேயே திருந்தின மாதிரி நடிச்சிட்டு இருக்கா. அது அவகிட்ட சொல்லி அவளை ஜாக்கிரதையா இருக்க சொல்லணும். அதானே? ஆமா பாரு. அவ இத்தனை நாள் பிரதாப்போட போராடிக்கிட்டு இப்பதான் தனக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்குன்னு நிம்மதியா இருக்கா. இப்ப போய் இது சொல்லணும்னா அதான் எப்படின்னு தெரியல. அதுலயும் அவ ஒரு பேஷண்ட். இந்த அதிர்ச்சியான விஷயத்த அவ எப்படி எடுத்துப்பா? ஒருவேளை இந்த அதிர்ச்சியான விஷயத்த அவளால தாங்க முடியலன்னா அது அவ உயிருக்குள்ள ஆபத்தா முடியும். திரைகளிலே உன் அழகு பருவம் படபடக்கும், உன் பாத கொலுசின் அசைவினிலே